எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படிலாம் நடக்குது? பிரின்ஸை நான் வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் நான் பிரின்ஸை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். நான் பிரின்ஸை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அஷ்மி, வா ஜெனி. அஷ்மி, அந்த அண்ணக்கிட்ட லவ் சொன்னியா? என்ன சொன்னார்? நான் சொன்னேன் ஜெனி, நான் சொன்ன மாதிரியே அவன் என்ன அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன சொல்கிற அஷ்மி? ஆமாம் ஜெனி, என்னதான் சொன்னார்? நான் சொன்னேன்ல அன்னைக்கு என் ட்ரீமில் நடந்த மாதிரின்னு, அதே மாதிரியே அவன் பண்ணிட்டான். என்ன சொல்கிற? அதே மாதிரியா? ஆமாம் ஜெனி, அதே மாதிரி தான். ஒரே ஒரு வேர்ட் கூட அவன் மாற்றி சொல்லவே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிற அஷ்மி? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் என் லைஃப் இல்லை ஜெனி. இதுக்கு என்ன பண்ண போகிறேன்? ஏய், சூசைட் பண்ண போறியா? சேச்சே, அப்போல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் என்ன தாண்டி பண்ண போகிறேன்? ஃப்ரெண்ட்ஸ் என் லைஃபு. அவனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அவனாக என்னை தேடி வர வரைக்கும் நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன். அவன் எனக்கு வேணும் ஜெனி. அவன் தான் என் லைஃபு. சரி, இப்போ தான் நம்ம அவனை வேணான்ட்டாங்களே, இப்போ என்ன பண்ண போகிறேன்? அதான் சொன்னனே ஜெனி, உன்கிட்ட நான் அப்போவே சொன்னேன்ல, 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் லவ்வா? தனியாக நினச்சிட்டு இருந்தாலே லவ் தானே. அவன் தானே என்ன வேணான்னு சொன்னான், நான் அவனை வேணான்னு சொல்லலையே. நான் அவனை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நான் அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நான் அவனை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அஷ்மி, லூஸ் மாதிரி பண்ணாத அஷ்மி. இல்லை ஜெனி, இவன் இல்லைனா இன்னொருத்தவன் அப்படின்னா என்னால் போக முடியாது. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அவனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நான் அவனை விட்டு விலகி போகவே மாட்டேன். யாருக்கும் அவனை விட்டு தரவும் மாட்டேன். சூப்பர் அஷ்மி, பட் இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும் ஜெனி. ஃப்ரெண்ட்ஸ் என்னோட லைஃபு. நான் எப்படி விட்டு தருவேன்? கண்டிப்பாக அவனாக என்னை தேடி வந்து அவனோட லவ்வை என்கிட்ட சொல்லுவான். ஓகே அஷ்மி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஜெனி. சரி, ஓகேவா, காலேஜ் போகலாமா? ஓகே அஷ்மி, போகலாம். இல்லை ஜெனி, இன்னைக்கு பீச் போகலாமா? ஓகே அஷ்மி, போகலாம். ஏன் ஜெனி, நான் எங்கே கூப்பிட்டாலும் நீ வந்துட்டே இருக்க, எதுலையுமே வேணாம்னு சொல்லவே மாட்டேன். கூப்பிட்றது நீ இல்லை அஷ்மி, நான் எங்கே வேணாலும் வருவேன். சரி ஜெனி, போகலாமா? ஓகே அஷ்மி, வா போகலாம். இந்த பீச் எனக்கு ஞாபகம் இருக்கா ஜெனி? ஞாபகம் இருக்கு அஷ்மி. அவன் கூட சண்டை போட்ட இடம். வா ஜெனி, அங்கே போய் உட்காரலாம். ஏய், என்ன அந்த அண்ணன் போய் உட்காந்த இடத்துல போய் உட்கார்ற? ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்த இடம் அது. சரி சரிடி, நீ வா ஜெனி, வந்து உட்காரு வா. ஏய், இங்கேயும் வந்து உட்கார. இது அவங்க உட்காந்த பிளேஸு. அவங்களா? ஆமாம் அஷ்மி, அவங்க உட்காந்த பிளேஸு. ஏய், குமார் அண்ணாவா? ஆமாம் அஷ்மி. ஜெனி, என்ன ஒரே வெக்கலாம் படுற? சும்மா இரு அஷ்மி. ஏய் ஃப்ரைடே, என்னென்ன வேலைடி நடக்குதுங்க? ஒன்றும் நடக்கலையே. உண்மையை சொல்லு ஜெனி. ஆமாம் அஷ்மி, எனக்கும் அவங்க மேலே, உனக்கும் அவங்க மேலே. ஏய் வீட்டுடி, கம்முன்னு இருடி. சூப்பர் ஜெனி, யார்கிட்டையும் விழ மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு ஓவராக பில்டப் மட்டும் கொடுத்தேன். எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அஷ்மி. அதுக்கு அதுக்கு இப்போ அஷ்மி, என்னடி புதுசாக வைக்கலாம் படுறேன்? ஆமாம் அஷ்மி, நான் குமாரை லவ் பண்ணுறேன். என்னது, நிஜமாவா சொல்கிறேன்? ஆமாம் அஷ்மி. பல்ல காட்டாத. ஏன் லவ்வை சேர்த்து வைடினா நீ லவ் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறேன். நான் என்ன அஷ்மி பண்ண முடியும்? எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான். ஹே ஜினி, ஒரு சூப்பர் ஐடியா ஜினி. என்ன அஷ்மி? நீ குமார் அண்ணாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரின்ஸுக்கிட்ட போய் சொல்லு. ஏய் பைத்தியக்காரி, நான் லவ் பண்ணுறது குமாரை, நான் ஏண்டி போய் பிரின்ஸ் அண்ணா கிட்டே சொல்லணும்? நான் டேரெக்டாக குமார்கிட்டே போய் சொல்லிடுவேனே. ஏய் லூசு ஜெனி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. சொல்லு அஷ்மி. நீ குமார் அண்ணனை லவ் பண்ணுறேன்னு பிரின்ஸுக்கிட்ட போய் சொல்லுவல்ல, சொன்னால் என்ன ஆகும்? நீ பிரின்ஸ்கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி நான் குமாரை லவ் பண்ணுறேன், என்ன நீங்கள் தான் எங்களை 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லு. சொன்னால் என்ன ஆகும்? ஊரை விட்டு ஓட சொல்லுவான். சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு ஜெனி. சரி சரி, கோவப்படாத, சொல்லு. நீ பிரின்ஸுக்கிட்ட சொன்னா அவனே உங்களை சேர்த்து வச்சிருவான். அது எப்படி? உனக்கு விளக்கம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என் ஆயுசு முடிஞ்சிடும் போல. சொல்லு அஷ்மி, ரொம்ப தான் பண்ணாத. சரி சொல்கிறேன் கேளு. நீ பிரின்ஸ்கிட்ட போயிட்டு, நான் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு குமாரை லவ் பண்ணுறேன், நீங்கள் தான் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லணும். அவன் சொல்லுவான், எப்படியா இருந்தாலும் அவன் சொல்லுவான், நானும் சேர்த்து வைக்க மாட்டேன், நீ வேணால் டேரெக்டாக அவன்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு நீ அவன்கிட்ட போய் சொல்லணும், இல்லை அவர் உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, நீங்கள் அவர்கிட்ட என்னோடய லவ்வை சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு நீ சொல்லு. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்? ஆமாம், நான் அவனோட மனசாட்சி பாரு,
அவன் என்ன நினச்சாலும் எனக்கு தெரிய போகிறதுக்கு. சொல்லு அஷ்மி. ஜெனி, நீ அவன்கிட்ட போய் சொன்னானா அவன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான். அது எப்படி? உன் லவ்வே அவர் அக்செப்ட் பண்ணலை, என் லவ்வுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவார்? கண்டிப்பாக அவன் ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா அவன் லவ்வை தான் அவனால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அவன் ஃப்ரெண்டு லவ்வை கண்டிப்பாக சேர்த்து வைப்பான். நீ அவன்கிட்ட சொல்லு, அவன் கண்டிப்பாக சேர்த்து வைப்பான். இதில் என்னடி ஏதோ ஐடியான்னு சொன்னேன். உன் லவ்வை சேர்த்து வைக்க போகிறப்ப அவன் மனசில் அவனோட லவ்வை எப்படி என்கிட்ட சொல்லுவான்றதை பாரு. இதில் எப்படி என் லவ்வை சேர்த்து வைக்கும்போது அண்ணன் அவங்ககிட்ட வந்து லவ்வை சொல்லுவாங்க? எனக்கு புரியல. உனக்கு எது தான் புரிஞ்சிருக்குது இதை புரியறதுக்கு? சரி சொல்லு அஷ்மி. ஜெனி, உன் லவ் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவன் போயிட்டு குமார் அண்ணக்கிட்ட சொல்ல மாட்டான், சரியா? என்னது? ரொம்ப ஷாக் ஆகாத, சொல்கிறத மட்டும் கேளு. உன் லவ் அவ்வளோ சீக்கிரம் அவனால் போயிட்டு குமார் அண்ணக்கிட்ட சொல்ல முடியாது, சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவன் போயிட்டு குமார் அண்ணக்கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவான். அப்போ சொல்லும்போது நீ அவன்கிட்ட சொல்லிட்டீங்களா, என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் பின்னாடி நான் போயிட்டே இருக்கேன்ல, அதை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்பான். உன்னை டைரெக்டாக அவன் பார்ப்பான்ல, அவன் பார்க்கும்போது நீ எவ்வளோ கஷ்டப்படுற அந்த அண்ணக்கிட்ட லவ்வை சொல்கிறதுக்கு, நீ எவ்வளோ அந்த அண்ணனை உண்மையாக லவ் பண்ணுற அப்படின்றத அவன் நல்லாவே உணர ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம்தான் அவன் மனசில் இருக்க லவ்வை அவன் கிட்ட வந்து சொல்லுவான். ஏய் அஷ்மி, வேறு லெவல் ஐடியா அஷ்மி. தேங்க்ஸ் ஜெனி. அடி கேடி, என்னை வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். நான் ஒன்றும் பண்ணலப்பா, நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், ஸோ எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு, அவ்வளோதான். இது சீட்டிங் இல்லையா அஷ்மி? இது சீட்டிங்லாம் இல்லை ஜெனி. ஏன்னா நான் வந்து அவனை போயிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை லவ் பண்ண வைக்கல. அவன் மனசில் என்னை லவ் பண்ணுறான், அவன் மனசில் இருக்கிறத தான் நான் வெளியே கொண்டு வர போகிறேன், அவ்வளோதான். ஓகே அஷ்மி, சூப்பர் ஐடியா. இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்? வெயிட் பண்ணு ஜெனி, இவ்வளோ சொன்னவா அதையும் சொல்லுவான்ல. நீ பிரின்ஸுக்கு ஃபோன் பண்ணு. என்னது, நானா? ஆமாம் ஜெனி, நீ தான் பிரின்ஸுக்கு கால் பண்ணணும். கால் பண்ணி என்ன சொல்லணும்? கால் பண்ணி ஆனால் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் பேர் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. அவன் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவான். அப்போ நீ அவன்கிட்ட உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லு குமார் அண்ணாவை பற்றி. அவர் நம்பர் கொஞ்சம் சென்ட் பண்ணு. நான் உனக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன் ஜெனி. ஓகே அஷ்மி, நீ அப்டேட்டாக தாண்டி இருக்கிற எல்லாத்துலேயும். சரி சரி, சீக்கிரம் கால் பண்ணு. வரப்போ நான் இங்கே இருக்க மாட்டேன். ஓகே அஷ்மி, இது கால் பண்ணுறேன். ஹலோ, பிரின்ஸ் அண்ணாவா? ஆமாம், நான் பிரின்ஸு தான் பேசுகிறேன். நீங்கள்? அண்ணா, நான் ஜெனி பேசுகிறேன். ஜெனி யாருமா? அண்ணா, நான் அஷ்மியோட ஃப்ரெண்டு ஜெனி. நான் காலேஜில் மீட் பண்ணியிருக்கல, உங்கள் ஜூனியர். ஓ, அந்த குட்டச்சியோட ஃப்ரெண்டா? சொல்லுமா சொல்லுமா. அண்ணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. அண்ணா, ஒரு லவ் விஷயம்ண்ணா. யாரோட லவ் விஷயம்? அண்ணா அண்ணா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அஷ்மியை பற்றி இல்லை, இது என்னோட லவ் விஷயம். என்னது, உங்களோட லவ் விஷயமா? புரியலம்மா, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேண்ணா, ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நான் உங்களை மீட் பண்ணணும், கொஞ்சம் நேரில் வந்தீங்கன்னா பேசலாம், ப்ளீஸ் கொஞ்சம் வரீங்களாண்ணா? இது நீங்கள் லவ் பண்ணுறீங்கம்மா, இது உங்களோட பர்சனல், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் அண்ணா, கொஞ்சம் இங்கே வாங்கண்ணா ப்ளீஸ், நான் உங்களை நேரில் பார்த்து பேசுகிறேண்ணா. சரி ஓகேம்மா, எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள். அண்ணா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைமு அஷ்மியும் நானும் வரும்போது, நீங்களும் குமாரும் வரும்போது இந்த இடம் ஒரு இடத்துல சண்டை போட்டோமே, ஞாபகம் இருக்கா? ஓ, அந்த இடமாம்மா. ஓகேம்மா ஓகேம்மா, அந்த பிளேஸுக்கு நான் வந்துடுறேன். உன் கூட யாரும் இல்லைல்ல? என் கூட யாரும் இல்லைண்ணா, அஷ்மியும் இல்லை, பயப்படாதீங்க. எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லைம்மா, சரியா? அந்த குள்ளச்சி இருந்தால் நான் அங்கே வரமாட்டேன், அதனால தான் சொன்னேன். இல்லைண்ணா, நீங்கள் கொஞ்சம் வாங்க. ஓகேம்மா, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, நான் வச்சிடுறேன். ஓகேம்மா, பாய். வரேன்னு சொல்லிட்டேண்ணா ஜினி. வரேன்னு சொல்லியிருக்காங்க அஷ்மி. ஆனால் என்ன ஆனால் ஊனான்னு எனக்கு தெரியும், நான் இருந்தால் அவன் வரமாட்டான்னு. என்னை கேட்டான் தானே? ஆமாம் அஷ்மி, நீ இல்லைன்னா தான் அவர் வருவான்னு சொல்லிட்டாரு. அது எனக்கு தெரியும் ஜெனி. ஓகே, அவன் வருவான், நான் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறேன், சரியா? நீ கரெக்டாக பர்ஃபெக்டாக பேசி முடி. ஓகே அஷ்மி. இன்னும் காணும். சிஸ்டர், வாங்கண்ணா. சொல்லுமா, என்னாச்சு? யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், யாருமா? அண்ணா, அது வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லுமா. அண்ணா, நான் உங்கள் ஃப்ரெண்டு குமாரை லவ் பண்ணுறேண்ணா.
குமாரை லவ் பண்ணுறியா? ஏண்ணா என்னாச்சுண்ணா? அவர் வேற யாராவது லவ் பண்ணுறாரா? சேச்சே இல்லைம்மா, குமார் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு அப்பா அம்மா கிடையாதுமா. அவன் பாட்டி கூட தாம்மா இருக்கான். என்னண்ணா சொல்கிறீங்க? அப்பா அம்மா இல்லையா? ஆமாம்மா. ஆனால் இப்போ அவன் எந்த சுச்சுவேஷனில் இருக்கான்னு எனக்கு தெரியலம்மா. ஏண்ணா என்னாச்சு? இல்லைம்மா, அவன் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான். ஸோ இதெல்லாம் அவன் முடிச்சதுக்கப்புறம் தான் லைஃபு, மேரேஜு அதெல்லாம் அவன் யோசிக்கணும்னு பார்க்குறான். நீ வேணா அவனுக்காக வெயிட் பண்ணுமா. கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேண்ணா.